2G விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனுக்கும் அப்போதைய உளவுத்துறை தலைவர் ஜாஃபர் சைட்டுக்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நேரலையில் இருந்து தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, கடந்த 4 ஆண்டுகளாக ஜாஃபர் சைட் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட உளவுத்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டுமா? என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும்? இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்று சொல்லப்படும் IPSஐ சேர்ந்த அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்காக பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. ஜாயிண்ட் செக்ரட்டரி என்று சொல்லப்படும் அந்த அந்தஸ்திலே இருப்பவர்களோ அல்லது அதற்கு மேலுள்ள அந்தஸ்திலே இருப்பவர்களாக இருந்தால் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து அனுமதி பெற வேண்டும். ஊழல் வழக்கு தவிர வேறு எந்த வழக்காக இருந்தாலும் இந்த விதிமுறை பின்பற்ற வேண்டும் என்பது மரபு. இதற்கான சட்டத்திட்டங்கள் மத்திய உள்துறை அமைச்சகமே வகுத்திருக்கிறது. ஆகவேதான் CBI மத்திய உள்துறை அமைச்சகத்தை அணுகியிருக்கிறது. நாங்கள் ஜாஃபர் சேட்டை விசாரணை செய்ய வேண்டும், இந்த வழக்கிலே அவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் ஆதாரங்கள் வந்திருக்கின்றன, ஆகவே அதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். கணபதி, சண்முகநாதனுக்கு CBI தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜாஃபர் சைட்டுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பன செய்திகள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே எந்த விதமான பேச்சுக்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அந்த நாடா பின்னர் வெளியிடப்பட்டதோ அது பற்றிய தகவல்கள் உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே CBI அதை ஏற்கனவே ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு தகவலும் கொடுத்திருக்கிறது. அதிலே 2G ஊழலை மூடி மறைக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஜாஃபர் சேட்டாக இருந்தாலும் சரி, சண்முகநாதனாக இருந்தாலும் சரி, அவர்களை படிப்படியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று CBI விரும்புகிறது. முதலிலே எழுத்துப்பூர்வமான தகவல்கள் கேட்கப்படும். அதற்கு பின்னர் தேவைக்கேற்றாற்போல் நேரடி விசாரணை, அதன் பின்பு பிரிலிமினரி என்கொயரி என்று சொல்லப்படும் ஆரம்பகட்ட விசாரணை, பின்பு FIR என்று சொல்லப்படும் வழக்கு பதிவு என்று பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டமாகத்தான் CBI நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதுவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படுகிறது என்பதால் உச்சநீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்தே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதன்படியே தற்போது படிப்படியாக இந்த வழக்கின் விசாரணை நடத்த வேண்டும் என்று CBI விரும்புகிறது. கார்த்திகேயன். கணபதி, சண்முகநாதனிடம் என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக இந்த வழக்கிலே ஏற்கனவே கனிமொழி குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார். அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு CBI சிறப்பு நீதிமன்றத்திலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே புதிதாக பல்வேறு தகவல்கள் வந்திருக்கின்றன. கனிமொழி, சரத்குமார் ஆகியோர் ஜாஃபர் சேட், சண்முகநாதன் ஆகியோரிடம் பேசியதாக வெளிவந்த தகவலின் அடிப்படையிலே மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது CBIயின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவேதான் இப்போது இந்த வழக்கிலே என்ன மாதிரியான விசாரணையை நடத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நடத்தி முடித்து தற்போது ஆரம்பகட்ட விசாரணையை CBI தொடங்கியிருக்கிறது. மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான அனுமதியும் உச்சநீதிமன்றத்திலே கேட்டிருக்கிறது. இதை தவிர செக்ஷன் 120B, அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி, சதி என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை தவிர 193வது பிரிவின் கீழ் ஃபால்ஸ் எவிடன்ஸ் என்று சொல்லப்படும் தவறான ஆதாரங்கள், இதை தவிர பிரிவு 201 கீழ் ஆதாரங்களை அழிப்பதற்கான குற்றச்சாட்டு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதை தவிர பிரிவுகள் 465, 467 கீழ் ஃபோர்ஜரி, அதாவது தவறான முறையிலே ஆவணங்களை தயாரிப்பது, ஏற்கனவே இருக்கும் ஆவணங்களை மாற்றுவது போன்ற விவகாரங்கள் இருக்கின்றன. 2G ஊழலிலே கலைஞர் டிவிக்கு வந்த பணம் லஞ்ச பணம் என்பது CBIயின் வாதமாக ஆரம்ப கட்டத்தில் இருந்து வருகிறது. ஆனால் அது ஒரு கடன் தான், அந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்த்தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுவது வெறும் நாடகம்தான், அதற்கு ஏற்றா போல ஆவணங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கின்றன என்று CBI தனது நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆகவேதான் ஆதாரங்களை மூடி மறைத்ததற்கான புதிய வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று தற்போது CBI வலியுறுத்தி வருகிறது. கார்த்திகேயன். விசாரணை தொடர்பான அறிக்கைகள், கூடுதல் விவரங்களை நீதிமன்றத்தில் CBI எப்போது தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது? கணபதி.
நிச்சயமாக சண்முகநாதன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜாஃபர் சேட், ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கனிமொழி மற்றும் கலைஞர் டிவிக்கு அப்போது இயக்குநராக இருந்த சரத்குமார் ஆகியோர் இந்த நால்வர் சேர்ந்து ஒன்றாக பேசி என்ன சதி செய்தார்கள், அந்த சதி மூலமாக இந்த வழக்கிலே குற்றத்தை மறைப்பதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டதா போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிபிஐயுடைய பல்வேறு அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே பிரசாந்த் பூஷன் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் விசாரணை நடந்தபோது நாங்கள் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம் என்ற தகவலை சிபிஐ உச்சநீதிமன்றத்திலே வலியுறுத்தியிருந்தது. உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நவம்பர் மாதத்திலே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த சமயத்திலே 2G சம்பந்தப்பட்ட வழக்குகளின் விசாரணைகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதை தவிர இதற்கிடையிலே இந்த வழக்கு பதிவுக்கு பிறகு மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அது இந்த 2G வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்படும். எஃப்ஐஆர் அல்லது பிரிலிமினரி என்கொயரி போன்ற ஆரம்பகட்ட நடவடிக்கைகள், பின்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கும்போது சிபிஐ நீதிமன்றத்துக்கும் தகவல் போகும். ஆகவே 2 நீதிமன்றங்களிலுமே இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கார்த்திகேயன்.